வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பார்க்குறது என்னன்னா ஆலு பாலக் கிரேவி எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ச்சியாக பாலக்கீரை சாப்பிடணுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதில் என்னென்ன சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் முதல் முறையாக நம்ம வகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. பாலக்கீரையில் போலிக் ஆசிட் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களுக்கு மிக மிக நல்லது. மேலும் பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் அதிக அளவில் இந்த கீரையை உணவில் எடுத்துகிட்டு வரலாம். இந்த கீரையில் விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கிறதுனால கண்களுக்கு மிக மிக நல்லது. மேலும் மெக்னீசியம், சிங்க், காப்பர், விட்டமின் கே சத்துக்கள் நிறைந்திருக்கு. அதனால் எலும்பு மற்றும் பற்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இந்த கீரையில் அதிக அளவு புரதச்சத்து நிறைந்த கீரைன்னு சொல்ல முடியும். அதனால தினம் நீங்கள் இந்த கீரையை கூட எடுத்துகிட்டு வரலாம். கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி இந்த கீரையை சமைத்து சாப்பிடுவதன் மூலம் நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வாங்க எப்படி இந்த ஆலு பாலக் கிரேவி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம் ஒரு 2 போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய், நல்லா ஒரு 4 ஏலக்காயை நல்லா நுணுக்கிட்டு அதை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய் கீர்ந்து போட்டுருங்க. அப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருங்க. நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துறேன். அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மஞ்சள் பொடி போட்டுங்க. கரம் மசாலா இருந்ததுன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ நல்லா இதை தக்காளி வெங்காயத்து கூட வதங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த கிரேவி ஒரு 2 நிமிடம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இது கூட பாலக் சேர்த்து போறோம். அந்த பாலக்கீரையை நல்லா பறிச்சுட்டு நான் வேக வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். வேக வச்சு அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுல் நிறைய அந்த பாலக்கீரையை நான் சேர்த்துட்டேன். இது ஒரு கட்டு பாலக்கீரை எனக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே கீரை நல்லா வெந்த கீரைனால ஒரு 2 கொதி வந்தாவே போதுமானது. இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 பொட்டேட்டோ அதாவது உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பன்னீர் பாலக் வேணும்னா பன்னீர் நல்லா கட் பண்ணி நெய்லியோ இல்லை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். இது 2 தான் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசமே. அதுக்கப்புறம் அந்த கிரேவி எல்லாம் அதில் ஆலுவில் ஒட்டுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2 நிமிடம் வேக வச்சா போதும். ஆலு பாலக் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். ஈவன் நீங்கள் சாப்பாட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு அந்த ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பட்டை, லவங்கம் இது எல்லாமே நம்ம சேர்த்துறோம். கண்டிப்பாக இது நல்ல ஒரு டேஸ்டியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளானது, மேலும் சத்துக்கள் நிறைய நிறைந்தது. இந்த பாலக்கீரை உணவில் அடிக்கடி பல விதத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பொரியல் செஞ்சால் சத்தியமாக இதை சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோட செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம வாகை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பத்தாது, பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு சேரும்.